ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டூ வீலர் மெக்கானிக் ஷாப் பிஸ்னஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மெக்கானிக் இருக்கார், அவர்கிட்ட நம்ம டீட்டெயிலாக அந்த பிஸ்னஸை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கண்ணா. உங்களை பற்றி ஒரு அறிமுகம்ண்ணா. உங்கள் பேர், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். யாராவது படிச்சதோடு சரி, வேலைக்கு வந்தோடு சரி. படிப்பே இதுதான். உங்கள் பேருண்ணா? செந்தில்குமார். செந்தில்குமார். எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதான் 6வது முடிச்சது வந்தது இந்த வேலைக்கு வந்து. 6வது முடிச்சு அவ்வளோதாங்க. எப்படி தொழில் எப்படி கற்றுக்கிட்டீங்க? 6 வந்தாங்க அந்த இதில் அப்படியே வந்து. 6 தான். சின்ன, அதாவது 6வது படிக்கிறப்பனா சின்ன பையன். வெள்ளக்கிழங்குலேருந்து சைக்கிளை வந்து துணியில் வேலை செய்வோம். பழகம் ட்ரைனிங் பாய் அம்புபக்கர்னு சொல்லி ஓனர் பேர். 11 வயசுல இருந்து 11 வயசுல இருந்து இன்னைக்கு இப்போ என்ன வயசுங்க உங்களுக்கு? எனக்கு ஒரு 45. 45. அதாவது கிட்டத்தட்ட 25-35 வருஷமா இந்த தொழிலில் இருக்கீங்க. என்னென்ன மாதிரியான வண்டிகள்லாம் நீங்கள் வேலை பார்ப்பீங்க? ஹீரோண்டா பெசலுங்க. ஹீரோண்டா பெசல் ஷோரூமுக்கு வந்தது. ஓகே ஓகே. சென்னை டெல்லிக்கு ட்ரைனிங் போயிட்டு வந்திருக்கேன். டெல்லியில் ட்ரைனிங் போயிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து ட்ரைனிங் போயிட்டு வந்து ஷோரூமில் வேலைக்கு இருந்தாங்க. ஷோரூமில் எந்த ஷோரூமில்? சுகந்தி ஆட்டோமோட்டிவ்ஸ்னு சொல்லி அண்ணூர் ரோட்டில், இது மார்க் அண்ணாச்சி ரோட்டில். சரிங்க. எல்டி படத்துக்கு ஆப்போசிட் இல்லைங்க. ஷோரூமில் விட்டுட்டு கொஞ்சம் தனியாக வந்து கடை வச்சுட்டாங்க. ஹீரோ ஹோண்டா ஷோரூம். ஹீரோ ஹோண்டா ஷோரூம். நிதின்கார் டீலர் எடுத்தாங்க. எங்கள் ஓனர் கொடுத்துட்டாங்க. அவங்க மாமா மச்சான் சங்கடம், அவங்க நிதின்காருக்கு கொடுத்துட்டாங்க டீலர்ஷிப். சரி மீண்டும் போய் உன்னோட வேலை செய்யணும்னா அப்படின்னு அண்ணூர் ரோட்டில் அந்த இஞ்சி டீ கடையில் ஒன்று கட்டில் தான் முதல் வருஷம் வச்சுருந்தாங்க. கடை வச்சது எவ்வளோ நாள் இருக்கும்? கடை வச்சு அதுதாங்க எப்படி இருக்குங்க, ஒரு 2001 2005 அந்த மாதிரி சம்திங் இருக்கலாம். 25 வருஷமா கடை வச்சிருக்கீங்க. பரவாயில்ல. முதல்ல 10 லட்சம் போகிற கட்டில் தான் வருஷம் வச்சாங்க. அப்படி மாறி வந்து மறுபடியும் இந்த மாதிரி கடை வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நமக்கு ஒரு நண்பர் இருக்காங்க, பாயோட ஐடி கொடுப்பார். சரி, அவர் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஒரு ஐடியா பண்ணி கொடுத்தாரு. நமக்கு 3 குழந்தைங்க, 2 பொண்ணு ஒரு பையன். 2 பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க. ஒரு பையன் 11 போறாங்க. சரிங்க சார். நான் விட்டு எதனால பகிர்ந்துக்குவேன். நான் இப்படி இருக்க அப்படி சிறப்பு சொல்லுவேன். சரி வாடா மக போல அப்படின்னு கூப்பிட்டு போனாரு. சாவி கொடுத்தாரு. சரி இது ஆகுமான்னு அப்புறம் வாங்கி. சரி, இந்த கடையோட சைஸ் என்னங்க? ஆனால் இப்படி 10ங்க, இப்படி 8ங்க. 10க்கு 8. 10க்கு 8. இதுலயே வந்து நமக்கு மெக்கானிக் ஷாப்புக்கு தேவையான எல்லா டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். வண்டியெல்லாம் வெஹிக்கிள் வெளியே தான் இருக்கு. மற்றபடி இன்னொரு டூல்ஸ் மட்டும் உள்ள இருக்கு. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நான் இருக்கு? ஆனால் காலை ஒரு 8:30 மணிக்கு வரும். 9 மணிக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுச்சுன்னா 9-10 மணிக்கு உட்பட்டு தான் வந்து கடை தான் இருப்பேன். நைட்டு ஒரு 6-8 மணி வரைக்கும் இருப்பாங்க. அது சோலார் இருக்கு, 10 மணி யூஸ் பண்ணலாம். நாங்கள் அந்த இருக்கிறதுல மினிமம் ஒரு 7-8 மணிக்குள்ள வீட்டுக்கு கிளம்பி. என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறீங்க? இந்த சர்வீஸ், இன்ஜின் ஒர்க்கு எல்லாமே பார்க்குறேன். இன்ஜின் ஒர்க்கு எல்லாமே பார்த்துருக்கேன். யாருமே ஷோரூம் இருந்தனால மற்றபடி எல்லா வண்டியும் ஒர்க் ஷாப் லைன் இருந்தனால ஷோரூம் வந்து மற்ற எல்லா வண்டியும் வெஹிக்கிள் வேலை செஞ்சு பழகிட்டோம். எல்லா வேலையும் தெரியும். பழகிட்டு தான் ஷோரூமுக்கு வந்தாங்க. ஆனால் ஹீரோனால பெசல் நம்பர் 1 அதில் அந்த இதுவும் இல்லை தெரியும். அதோட 2 வீலர் மற்ற வண்டி எல்லா வெஹிக்கிளும் எடுத்துக்குவேன். எனக்கு தெரியும். செடாக் ஸ்கூல்லேருந்து எல்லாமே வண்டி தெரியும். பழைய வண்டியெல்லாம் தெரியும். பழைய வண்டி எல்லாமே இந்த வண்டியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இப்போ நான் எடுப்பேன், நான் செய்வேன். நான் விரும்பி வண்டி செய்வீங்க. இந்த பழைய வண்டி வேலை செய்ய ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அது என்ன இருக்குது, கம்ப்ளைண்ட் என்ன கற்றுக்கணும், அதை பிடிச்சி வேலை செய்யணும் ஒரு ஆர்வம். அது என்ன பிரச்சனை அப்படின்னு ரொம்ப பார்ப்பாங்க. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்கலாம் அந்த வேலையை வந்து நல்லா சின்சியராக பார்ப்பாங்க இல்லைங்களா? அந்த அனுபவம் தான் இல்லைங்களா? எல்லாம் இப்போ உள்ள ஆளுங்களும் மீட்டர்லாம் வேணும். எங்களுக்கு அது வேண்டியதில்லை. ஏதாவது ஒயர் வச்சு பல்ப் வச்சு செக் பண்ணி அது என்ன கம்பெனி பார்த்து வேலை செஞ்சுருவோம். பார்த்துருவீங்க. இந்த மாதிரியாவே இருக்குன்னு வைங்களேன். அவங்க இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்களாம் மீட்டர் வேணும். எல்லா ஒரு டூல்ஸ் மாதிரி ஏதாவது செக் பண்ணி மொபைலில் போட்டு பார்த்தா செய்வாங்க. நம்ம அப்படி இல்லை, நாலேஜே இருக்கு. இப்போ இந்த பழைய காலத்தில் வந்த வண்டிக்கும் இப்போ வர்ற வண்டிகளுக்கும் என்னென்ன வித்தியாசம்? பல வித்தியாசம் இருக்கு. பழைய வண்டி மாதிரி வராது. 2 ஸ்டோக்கு 4 ஸ்டோக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த பழைய வண்டிலாம் கிட்டத்தட்ட 1980 வந்ததெல்லாம் 2 ஸ்டோக். 2000 வரைக்குமே 2 ஸ்டோக் தான். ஆமாம். அதுக்கப்புறம் வேலை பண்ணது பூரா அதில் தான். அப்புறம் தான் ஹீரோண்டாக்கு வந்தோம். ஆமாம். ஆனால் ஹீரோண்டா அப்போ இறங்கிடுச்சு. 89லேயே இறங்கிடுச்சு. 84 85 85 இறங்கிடுச்சு ஹீரோண்டா. அப்போ CD100 வெஹிக்கிள் அதிகம். பஜாஜ் CD100, ஹீரோண்டா CD100, SS ஓல்டு வண்டியே இருந்தாலும் அப்போ அந்த ஃபீல்டும் இருந்துச்சு. ஆனால் ஃபோர் ஸ்டோக்லோட தான் ஹீரோண்டா தான். சரி, பஜாஜில் இப்போ வந்தது தான். சரிண்ணா, இப்போ ஒரு மெக்கானிக் ஷாப்பை ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? வேலை கற்றுருக்கணும், டூல்ஸ் முறையாக இருக்கணும், டூல்ஸில் கரெக்டாக இருக்கணும், முறையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். நீங்கள் லட்சம் போட்டு வண்டி வாங்குறாங்க, அவங்கள்ட்ட போய் வெட்டும்போது தட்டினா செட் ஆகாது. அதுக்கு உண்டான டூல் கட்டுறது தான் வேலை செய்ய நல்லா இருக்குது. கஸ்டமருக்கு நல்லா மேனேஜ் பண்ணா பிடிக்கும், நமக்கும் திருப்தியாக இருக்குது. இன்னைக்கு வெஹிக்கிள் வெட்டுற மாதிரி தட்டினால விட மாட்டாங்க. அதுவும் பழைய வண்டி ஓகே, இன்னைக்கு செய்ய முடியாது. முறையான டூல்ஸ் இல்லாத வேலை செய்ய முடியும். அதாவது அவங்க முன்னாடி தட்டி எடுத்தோம்னா அது வர மாட்டாங்க. அடுத்த தடவை நம்ம கிட்ட வர மாட்டாங்க. அவங்களுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அவங்க முன்னாடி கரெக்டான டூல்ஸ் கிட்டலாம் வேலை செஞ்ச மாதிரி இருக்காது, முறையாகவும் அங்கே இருக்காது. அது ஒரு ரிப்பீட்டடுக்கு, அதாவது நமக்கு ரெகுலர் இப்போ லேம்பை பொறுத்த வேலை செய்யறாங்க. லேம்ப் இல்லாமல் செய்ய முடியாது. ஏன்னா பைக் மட்டும் இப்படி செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஸ்கூட்டர் ஐட்டம் மேலே கொஞ்சம் வேலை செய்ய நல்லா இருக்கு.
அதாவது நம்மளுக்கு கீழே உட்காந்து கம்ஃபர்டபுளாக வேலை சீக்கிரம் முடிக்கும். ரேம்ப் இருந்தால் ரேம்புக்கு வந்து பவர் எலக்ட்ரிக் வேணும்ல. ஆனால் எலக்ட்ரிக் இதுக்கு ஆனரி காலில் பெடல் பண்ண மாதிரி இது பெடல் பண்ண மாதிரி ஆயில் இது. இப்போ ஒரு வண்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ஆயில் மாற்றணும்? 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஆயில், இல்லை 2500 கிலோமீட்டருக்கு ஆயில். 2500 கிலோமீட்டர். ஒன்றா எது முன்னாடி வருது அது ஒன்று 3 மாதங்க 90 நாள் இல்லை 2500 கிலோமீட்டர் ஆயில் மாற்றினீங்கன்னா இன்ஜின் கொஞ்சம் நல்லா இருக்கு. 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடும், 50,000 ஓடும். இன்ஜின் ஆயில் முறையை பார்க்கலன்னா இப்போ எப்போ வேணும் வரலாம், சொல்ல முடியாது. எந்த கேரண்டியும் இல்லை, வாரண்டியும் இல்லை. இப்போ பழைய வண்டி வாங்குறாங்கல்ல, அது வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து அந்த பழைய வண்டி வாங்குறதுல பார்க்கணும்? நீங்க அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா? நம்ம போறது இல்லைங்க, இந்த வரைக்கும் செட் ஆகாது. ஒரு 500 கொடுப்பாங்க, அது ஓடாது. நீ தான் வாங்கி கொடுங்க, 4 பேர் நிற்பாங்க. அவங்க முன்னாடி வந்து அந்த 500 வாங்கிட்டு வாடா போறாங்க மாதிரி. இப்போ வாங்குறதும் இல்லை, விற்கிறதும் இல்லை. நம்ம வண்டி வேலை செஞ்சு முடியல அப்படின்னு புது வண்டிக்கு போயிருக்கேன், புதுசு எடுத்துருக்கேன். 3 வருஷம் கடை நிம்மதியாக ஓடும், வேலை வராது, நம்ம வேலையும் கம்ப்ளைண்ட் வராது. ஏன்னா அவங்க லட்சம் போட்டு வாங்குறவங்களும் பிரச்சனை, நம்ம தான் சிக்கிக்குவோம். செந்தில் வாங்கி கொடுத்தா 4 பேர் முன்னாடி சொல்லுவாங்க. அவங்க பார்க்க ஏமாத்திட்டானோ அப்படிமா இருக்கு. அப்புறம் பயன்ஸ் போடுறதால அதுலேயும் பணம் கிடைக்கும். அவங்க பயன்ஸ் கட்ட மாட்டாங்க. நம்மளை வாய் அங்கே வாங்க, உங்கள் வண்டி கழட்டி போட்டிருப்பேன், வீடு வாசலில் காமிக்கு போவோம். 500 வாங்கணும் வேணால் அந்த சாட்சிக்கும் போகிறதில்ல, நம்ம ஒர்க்கை மட்டும். இல்லை, பழைய வண்டி வாங்குறதுனா என்னென்ன பார்க்கணும்? இன்ஜின் லெவல் பார்க்கணுங்க, இன்ஜின் எப்படி இருக்கு பார்க்கணும். அது ரைசிங்கில் சவுண்டில் வித்தியாசம் தெரியும். அது வந்து ஒரு மெக்கானிக் கூட்டு போய் வாங்குறது தானே நல்லது. ஆமாங்களா? இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. அதான் முதல்ல கார் வாங்கலாம், பைக் வாங்க, ஒர்க் ஷாப்புக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் அவங்க இருந்து அவங்களே வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது அந்த ஷைனிங் வேறு இப்பெல்லாம் மாறிடுச்சு. இப்போ எல்லாம் மாறிடுச்சு. கார் வாங்கினாச்சு, பஸ் வாங்கினாச்சு, ஒரு ஒர்க் ஷாப்புக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்களோட ஐடியா கேட்டது வாங்குவாங்க. இன்னைக்கு அல்ல, அவங்க வாங்கிக்குவாங்க. நம்மளும் அது போய் தலையிடுறதில்ல, இல்லைங்களா? வாங்கிட்டாங்க பண்ணித்தார் அப்படின்ட்டு. என்ன வண்டிக்கு வெஹிக்கிள் வேணால், புது வண்டிக்கு வேணால் ரெக்கமெண்ட் பண்ணி அதுதான் சொல்லுவாங்க. எந்தெந்த வண்டி வாங்கினா எடுத்துக்கணும் கேட்பாங்க, எடுத்துக்கங்க. புது வண்டி 3 வருஷம் கடை 3 வருஷம் நம்மகிட்ட வராதிங்க, வண்டி நிம்மதியாக ஓடும். அவங்க ஏன் சாலத்தில் விடணும் வேணான்றது. எப்படிண்ணா இப்போ வேலை கற்றுக்கிட்டதெல்லாம் இப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட வேலை கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லித் தருவீங்களா? கண்டிப்பாக சொல்லுவோம். இன்றைக்கி அந்த ஆர்வமும் இல்லைங்க. இன்றைக்கெல்லாம் ஓனர் பார்த்து பயப்படுவோம், ஒன்று கோத்துவோம். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. போனால் தான் வந்தவங்க வந்து வேலை கற்றுக்கிறவங்க ரொம்ப கம்மி. அந்த கம்மி தான். யாரும் வேலை 10 மணிக்கு வரீங்கன்னா வேணும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆனால் படத்துக்கு வந்தாங்கன்னா சொல்லிட்டு போக, லீவ் சொல்லிட்டு போனாங்கன்னா போயிடுவான். அவன் எதுவும் பேசலன்னா இருப்பான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. இன்னொரு கருத்து இருக்கு. இப்போ எல்லாம் எலக்ட்ரிக் வண்டி வந்ததுக்கப்புறம் இந்த பெட்ரோல் வண்டி இதெல்லாம் வந்து வராது, மாற்றிடுவாங்க, எலக்ட்ரிக் வண்டி மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. அது எப்படி அது நடக்குமா? எப்படி சாத்தியப்படும் தெரியலைங்க. இல்லை, அது மாதிரி வாய்ப்பு இல்லை. அது லோக்கல் கோயிலுக்கு லாங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் மெச்சூரிட்டி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் வரல. ஒரு நாள் ஃபுல்லாக சார்ஜ் போட்டாலுமே லோக்கல் ரன் வரைக்கும் ஓகேங்க. 100 கிலோமீட்டர் சின்ன வண்டி எக்ஸஸ் சூப்பர் ஓட்டுற மாதிரி ஓகே. லாங்க்கு எப்படின்னு தெரியல, பண்ண முடியாது. ஆமாம், லாங் லோக்கலுக்கு ஓகே. சரி, லாங் ட்ராவலுக்கு எப்படின்னு கரெக்டாக ரிசல்ட் பண்ண எனக்கு தெரியல. சரிண்ணா. இப்போ இன்ஜின் ஒர்க்கு மற்றபடி வண்டியில் என்ன ஒர்க்குனாலும் பார்த்துக்கிட்டு. ஆனால் இந்த நீங்கள் பஞ்சர் இந்த மாதிரி இதெல்லாம் பஞ்சர் மட்டும் பார்க்க இருக்கு. ஒரு ஆள் நம்ம ஒரு வேலை தான் தெரியும். நம்ம ஓனர் அவங்க பஞ்சர் அடிச்சு ஓட்டுற மாதிரி வச்சிருந்தா நான் கற்றுக்கலாம். எனக்கு அது ஈடுபாடு இல்லை. சரி, அது லிவர் பட்டு டூப் கிழிஞ்சு அது நமக்கு அந்த இது இல்லை. அது செக்ஷன் வேறு, நம்ம செக்ஷன் வேறு. எந்த வண்டி வேணாலும் பார்ப்பேன், மெழுகாட்டி பார்த்து கொடுத்துருவேன். ஆனால் பட் அதுக்கு போய் ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்கனால உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. அவங்க வேலையை பார்க்கறதுக்கே சரியா இருக்கு. அது நம்ம ரிட்டர்ன் கூட 2 நாள் 3 நாள் டைம் கேட்டது வண்டி எடுப்பாங்க. இல்லை இருக்கு ஒரு ஆள் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்கள்ட்ட கட்டிட்டு இவங்கள்ட்ட 2000 வேண்டாம், அவங்க 2 நாள் வேலை செய்ய முடியாது. டைமிங் 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். சரிங்கண்ணா, நிறைய தகவல் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நம்மளோட இடம் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. சரிங்களா? நடுவர் மேட்டுப்பாளையம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 2 வீலர் மெக்கானிக் ஷாப் பிஸ்னஸை பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து கவனிங்க. நன்றி.